ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை ரத சப்தமி பற்றிய தகவல்களும் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 15ஆம் தேதி மதியம் 2:30 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 16ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 12,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று அக்டோபர் 15ஆம் தேதி மதியம் 2:30 மணி தொடங்கி நாளை அக்டோபர் 16ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் மதியம் 2:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் SSD டோக்கன்ஸ் 10,664 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 1,765 டோக்கன்களும் மீதம் இருந்தது. நேற்று இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் மதியம் 2:15 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் SSD டோக்கன்ஸ் இன்று அதிகாலை 3 மணி வரைக்கும் கூடவே கிடைத்தது. இந்த SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். மேல் திருப்பதியில் அதாவது திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு என்று பிரத்யேகமாகவோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் 1250வது படியில் மறக்காம உங்களுடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லை, டோக்கன் இல்லைனாலுமே இந்த 2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலையில் இருக்கக்கூடிய டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். திருமலையில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இந்த கியூ 24 மணி நேரமும் ஓப்பனாகத்தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலையில் போய் ரீச் ஆகுறீங்களோ அப்போ இம்மீடியட்டாக இந்த கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் ATGH சர்க்கிள் ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 2 டோக்கன்கள் வாங்கக்கூடியவர்களுக்குமே ஒரே தரிசன கியூ தான். அந்த கியூவினுடைய பேர் ATGH சர்க்கிள். உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி போய் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு தங்குவதற்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் தங்குவதற்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் TTD ரூம்ஸ் தினமுமே அதிகாலை 6 மணியிலிருந்து ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணியிலிருந்து TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த TTD ரூம்ஸ் ஆஃப்லைனில் நேரடியாக போய் வாங்குவதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் TTD ரூம்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. தனி நபராக போயிருக்கீங்க அல்லது உங்களுக்கு TTD ரூம்ஸ் கிடைக்கலனா ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசத்திலையும் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய PAC 1, 2, 3, 5 மற்றும் வெங்கடாத்ரி நிலையத்தில் இலவச லாக்கர்ஸ், இலவச டார்மெட்ரி ஹால்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் இருப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ID ப்ரூஃபும் தேவை கிடையாது.
நேற்று அக்டோபர் 14ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 72,423. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,900. உண்டியல் காணிக்கை 4.35 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 17 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 15 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 4 மணி நேரமும் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது தினமுமே திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து முன்னும் பின்னும் மாறுபடக்கூடியது. தீபாவளி தரிசனத்திற்கு பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குமான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த முறை தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமையாக அமையுது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று ஓரளவுக்கு கூட்டம் குறைவாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாமே தவிர்த்து நிச்சயமாக கூட்டம் குறைவாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முறை 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறையாக அமையக்கூடிய காரணத்தினால பக்தர்கள் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருமலை ரதசப்தமி தகவல்களை பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி திருமலையில் ரதசப்தமி விழா கொண்டாடுவாங்க. இதனை முன்னிட்டு சில தரிசன டிக்கெட்டுகள் கேன்சல் பண்ணுவாங்க. லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்கள், அங்க பிரதட்சணம், ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும், NRI மற்றும் டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனமும், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபேன்ட் தரிசனமும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஜனவரி 25ஆம் தேதி இந்த தரிசனங்கள் எல்லாம் இருக்காது. எந்த விதமான தரிசன டிக்கெட்டுகள் ரதசப்தமிக்கு கொடுப்பாங்க என்றால் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும், ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் டோனாஸுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜனவரி 25ஆம் தேதி ரதசப்தமிக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸில் ஜனவரி 25ஆம் தேதிக்காக ஜனவரி 24ஆம் தேதி கொண்டு வரப்படக்கூடிய எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜனவரி 25ஆம் தேதி புரோட்டோகால் VIPs என்று சொல்லப்படக்கூடிய டைரக்ட் VIPஸையும், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களை மட்டும்தான் ஜனவரி 25ஆம் தேதி VIP பிரேக் தரிசன நேரத்தில் அலோ பண்ணுவாங்க. மற்றபடி அந்த நாளுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் VIP பிரேக் தரிசனத்திற்காக எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இலவச தரிசன டோக்கன்களான SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் போன வருடம் ரதசப்தமி நாளில் கொடுக்கல. ஆனால் டைரக்ட் சர்வ தரிசனம், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு அலோ பண்ணாங்க. இந்த முறை என்ன பண்ணுவாங்க என்பது டிடிடி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வரும். 2026ஆம் ஆண்டினுடைய ரதசப்தமி ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக அமையுது. சனிக்கிழமை ஜனவரி 24ஆம் தேதி, ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டே. இந்த 3 நாட்களும் தொடர் விடுமுறையாக அமையக்கூடிய காரணத்தினால ஜனவரி 25 ரதசப்தமிக்காக ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே வேகமாக புக் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதே போல கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன பிரம்மோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய ரதசப்தமி அன்று நடக்கக்கூடிய 7 வாகன சேவைகளினுடைய நேரத்தை பற்றி பார்க்கலாம். ரதசப்தமி அன்று மாட வீதிகளில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி 7 வாகன சேவைகளில் பக்தர்கள் தரிசனம் கொடுப்பாங்க. கூடவே அன்றைய நாள் புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானமும் நடக்கும். சூரிய உதய நேரத்தை பற்றி வரக்கூடிய நாட்களில் டிடிடி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். காலை 5:30 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில், ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் சூரிய பிரபை வாகன சேவையும், 9 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சின்னசேஷ வாகன சேவையும், 11 மணி தொடங்கி 12 மணி சமயத்தில் கருட வாகன சேவையும், மதியம் 1 மணி தொடங்கி 2 மணி சமயத்தில் ஹனுமந்த வாகன சேவையும், மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானமும், மாலை 4 மணி தொடங்கி 5 மணி சமயத்தில் கல்ப விருட்ச வாகன சேவையும், மாலை 6 மணி தொடங்கி 7 மணி சமயத்தில் சர்வ பூபால வாகன சேவையும்,
இரவு 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் சந்திரபிரபை வாகன சேவையோடு ரதசப்தமி நிறைவடையும். மாட வீதிகளில் வாகன சேவைகளில் வரக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை பார்ப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காக தான் தரிசன டிக்கெட்டோ அல்லது டோக்கன் கொடுத்தாங்கன்னா டோக்கனோ அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலம் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கணுமே தவிர்த்து மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய வாகன சேவையை பார்ப்பதற்கு தரிசன டிக்கெட் அவசியம் கிடையாது. நீங்கள் கேலரிஸில் உட்கார்ந்து வாகன சேவை பார்க்க விருப்பப்பட்டால் அன்றைய நாள் அதிகாலை 5 மணிக்குள்ளே மாட வீதிகளில் இருக்கக்கூடிய கேலரிஸில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 7 வாகன சேவையும் உங்களுக்கு நேரம் இருந்தால் பார்த்துட்டு வரலாம். அல்லது ஒரு சில குறிப்பிட்ட வாகன சேவைகள் பார்த்துட்டு நீங்கள் வீடு திரும்புவதாக இருந்தால் வீடும் திரும்பலாம். அல்லது தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காகவும் போகலாம். அது நம்முடைய சாய்ஸ் தான். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.